ஹாய் நண்பர்களே, UFC 319 வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இதான் என்னோட மைக்கோட ஃபுல் சவுண்டு. ஆக்சுவலாக என்னோட எங்கே மாட்டுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். காலரில் மாட்டுறதா இல்லை வந்து ஷர்ட்டில் மாட்டுறதான்னு எனக்கு வந்து தெரியல. நான் வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த சைடு மாட்டியிருந்தேன். அதனால் வந்து ஒழுங்காக வாய்ஸ் கேட்காம இருந்திருக்கும். நிறைய பேர் கமெண்ட்டில் 2 பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ இப்படி போடுறேன், வாய்ஸ் ஒழுங்காக வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், UFC 319 பார்த்துருப்பீங்க. நான் 5 ஃபைட்டு ப்ரெடிக்ட் பண்ணதில் 3 ஃபைட்டு நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு, 2 ஃபைட்டு நடக்கலை. ஸோ ஓவராலாக இப்போ என்னோட ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 9-6 இருக்குது. நான் சொன்ன மாதிரி பேப்பர் ரிவ்யூ மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதாவது பேப்பர் ரிவ்யூ மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போடுவேன். நான் மித்த ஃபைட் நைட்டுக்கெலாம் வந்து வீடியோ போட மாட்டேன். நான் மித்த வீடியோஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து எக்ஸ்ட்ரா அவசரமாக 1 நிமிஷம் மட்டும் என்ன யார் ஜெயிப்பான்னு நான் நினைக்கிறது மட்டும் சொல்லிடலாம். ஆனால் நம்பர் வந்து கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். UFC 319 ரீகஸ் டுப்ளசி வர்சஸ் கம்சச் நம்ம வந்து 5 ஃபைட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஒன்று ஒன்றா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கிம் எலியட் காயா சகுரா. நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயா சகுரா ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரு அப்படின்னு. காயா சகுரா ஒரு சின்ன தொட்டியில் பெரிய மீனாக இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அவருக்கு வந்து UFC வந்த அப்புறம் வந்து பெருசாக எந்தளவு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவருக்கு அந்த காம்படிஷனை வந்து எதிர்கொள்றதே கஷ்டமாக இருக்குது. எனக்கு டிம் எலியட்டுக்குலாம் வயசு ஆயிடுச்சு. அவர் வந்து இன்னொரு மிஞ்சி போனால் அவர் 1 year 2 yearல வந்து ரிட்டையர் ஆகிடுவாப்ல எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு வாட்டி அவருக்கு டைட்டில் போகிறதுனா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேரு. டைட்டில் போனாலும் ஜெயிக்க முடியுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து தெரியலை. ஆனால் காயா சகுரா ஒரு அப் அண்ட் கம்மிங் டேலண்ட்டு. அதனால் நான் அப்படி நினச்சேன், அவர் ஜெயிக்கணும், ஜெயிச்சிருவாரு அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரைக்கிங்னு வந்தப்போ பார்த்தீங்கன்னா காயா சகுரா நல்லாவே பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சொல்ல போனால் வந்து டிம் எலியட் வந்து ஓவராக ஃபெயின் பண்ணிட்டு இருந்தாரு. நான் நினச்சேன் வந்து காயா சகுரா எப்படியும் வந்து அடிச்சிருவாரு, செகண்ட் ரவுண்டில் முடிச்சிருவாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் டிம் எலியட் வந்து டேக் டவுன் எடுத்தோடனே வந்து காயா சகுராவுக்கு வந்து உறைஞ்சு போயிட்டார். அவருக்கு அதுக்கப்புறமேட்டு ஒன்றுமே வரல, கையும் வரல காலும் வரல, கையும் வரல காலம் வரல அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து டிம் எலியட் ஃபர்ஸ்ட் டேக் டவுன் போனோடனே பார்த்தீங்கன்னா காயா சகுரா வந்து ஃபார்வர்டு வருது நிறுத்தினாரு. அப்புறம் செகண்ட் டேக் டவுன் போனோடனே அப்போ வந்து தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் முடிய போகுது அப்படின்னு. சப்மிஷன் போட்டு ஜெயிச்சாப்ல. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டட் கீட்டிங் போட்டாரு. வந்து ஷான் பிரேடி ஃபைட்ஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்க ஆளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். பொதுவாக ஷான் பிரேடி வந்து அந்த மவுண்டட் கியேட்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 arm கியேட்டின் வந்து நல்லா இது பண்ணுவாப்ல, எக்ஸிக்யூட் பண்ணுவாப்ல. போன ஃபைட் அவருக்கு லியான் எட்வர்ட்ஸோட அப்படி தான் ஜெயிச்சாப்ல. அதே சப்மிஷன் மூவ் வந்து பார்த்தோன்னே எனக்கு எக்ஸைட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டிம் எலியட் பார்த்தீங்கன்னா மித்த டாப் 6ல வந்து இருக்காங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு ஆப்போனண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்டன் மொரானோ கூட போடலாம். காயா சகுரா வந்து பேசியிருக்காராம் ஹண்டர் கேம்பிள்கிட்ட, இந்த மாதிரி அவரோட கண்ட்ரிக்கு ரைசின் திரும்பி வந்து ஜப்பான் போகிற பிளான்ல இருக்காரு போல ரைசின்ல. எனக்கு தெரிஞ்சு அது அவர் ஒன்று பிரேக் எடுத்து டீமை மாற்றி அவர் வந்து கரெக்டான ஆட்களோட ட்ரெயின் பண்ணால் காயா சகுரா திரும்பி மேலே வரலாம். இல்லைன்னா ரைசின் போகிறது தான் பெஸ்ட்டு, அவருக்கு பெஸ்ட்டு. ஸோ அடுத்த 2வது ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் நம்ம ஜாரட் கேனனியர். நான் சொன்னேன், இது நான் டெசிஷன்னு சொன்னேன், டெசிஷன் தான் போவோம் அப்படின்னு சொன்ன மாதிரியே நடந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் படி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஜாரட் கேனனியர் லைட்டாக வந்து லீட்ல இருக்காரு. சொல்ல போனால் ஸ்ட்ரைக்ஸ்லேயும் சரி, அந்த 2 டேக் டவுன் வேற எடுத்தாரு. அதெல்லாம் பத்தாது. என்னதான் இருந்தாலும் ஒரே ஒரு ரவுண்டை மட்டும் நம்ம வந்து டாமினேட் பண்ணி, அவர் வந்து சொல்ல போனால் 3rd ரவுண்ட் தான் டாமினேட் பண்ணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு பார்த்தீங்கன்னா மைக்கேல் நம்ம நல்லா பண்ணிட்டாங்க. நடுவில் ஒரு ஸ்லிப்பு வேற வந்துச்சு. ஸ்லிப்பாக நாக் டவுன், அவங்க வந்து என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னு தெரியல, ஸ்லிப்பாக நாக் டவுன். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு பார்த்தா MVP வந்து கிளீனாக வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாப்ல. அதனால வந்து 2-1 யுனானிமஸ் டிசிஷன். இதில் வந்து ஒன்றும் நம்ம பெருசாக கண்டுக்கிறதுக்கு இல்லை. மைக்கேல் நம்பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வெல்டர் வெயிட்ல ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. வெல்டர் வெயிட்ல ஏன் கிட்ட தோத்தோன்னே இங்கே வந்தாப்புல. இங்கே அவருக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஆனால் இங்கே இருக்க சாம்பியன் வந்து கோலார் சாம்பியன். அதனால இவர் அடுத்து யாரோட ஃபைட் பண்ண போறாரு அப்படின்னு வந்து பார்ப்போம். அடுத்து ஜாரட் கேனனியரும் வந்து அதே நிலைமையில தான் இருக்காரு. ஜாரட் கேனனியர் ஃபைட் பண்ணோன்னா இனி மார்வினேட்டோரி வேற யாராவது டாப் 10 தாண்டி இருக்காங்களா அவங்கள ஒருத்தர், இல்லையா இஸ்ரேல் ஹசன் எவ்வளோ போடுவாரான்னு தெரியல, ராபர்ட் விட்டேகர் இருக்காரு, இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபைட் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஜாரட் கேனனியர். அடுத்து 3வது வெல்டர் வெயிட்ல ஜெஃப்னி வர்சஸ் கார்லோஸ் பிரேட்டஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், வித்தின் UFC ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமே வந்து 10 ஸ்பின்னிங் எல்போ ஃபினிஷர்ஸ் தான் இருக்கு. அந்த 10 ஸ்பின்னிங் எல்போஸில் 2 ஸ்பின்னிங் எல்போஸ் வந்து வித்தின் ஸ்பேன் ஆஃப் 5 minutes, வித்தின் ஸ்பேன் ஆஃப் 10 minutes வந்து நடந்துச்சு. அது வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் வந்து கார்லோஸ் பிரேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன ஃபைட் இயன் கேரியோட சொதப்பினாருன்னு நான் சொன்னேன். ஆனால் வந்து இந்த ஃபைட்டு அவருக்கு ஈஸி.
நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன், காலேஜ் விட்டு வின் பண்ணுவாரு அப்படின்னு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே இவர் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் போவார், கவுண்டர் அட்டாக் பண்ணி ஏதாவது நடக்கும் அந்த மாதிரி நான் வந்து நினச்சேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்தா டக்குனு ஸ்பின்னிங் எல்போ, பசர் பீட் ஆமாம் பசர் பீட்ரு ஃபினிஷ் வேறு. நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். கார்லோஸ் இனி ஜெஃப்னில் இனி ஒரு அண்டராங்கிற ஃபைட்டரோட ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்லோஸ் வேட்டஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா இனி மேலே போகலாம். மேலே வந்து அவர் இமீடியட்டாக இஎன் கேரியோட ஃபைட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மித்த வெல்டர் வெயிட்ஸ் இருக்காங்க. அவர் கால் அவுட் பண்ணது லியான் எட்வர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல கால் அவுட்னு நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம். கார்லோஸ் வேட்டஸ் மைட் சேலஞ்ச் ஃபார் த டைட்டில் நெக்ஸ்ட் இயர். நம்ம சப்போஸ் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அடுத்து கோமெயின் ஈவெண்ட்டு வந்து லெரான் மர்ஃபி வர்சஸ் ஆரன் பிகோ. நான் லெரான் மர்ஃபி ஜெயிப்பாருன்னு சொன்னேன். நான் வந்து இப்போ ப்ரெடிக்ட் பண்ண வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, லெரான் மர்ஃபி வந்து பவரே இல்லை அந்த மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா அவர் கடைசி எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா டெசிஷனே போயிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த ஃபைட்டு தொடங்கினோடனே எனக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஆரன் பிகோ நல்லா வந்து ஸ்பெஷல் ஃபைட் மாதிரி தெரிஞ்சார். ஸ்பெஷல் ஃபைட்டு தான் போட்டார். அவர் சொல்ல போனால் 2 டேக் டவுன் வேறு எடுத்தார். இவர் வந்து அவர் இத்தனைக்கும் அவர் டேக் டவுன் போகிறப்போ வந்து இவர் ரிவர்ஸ் பண்ணி நிஞ்சா சோக்குலாம் ட்ரை பண்ணாரு. அதுலேருந்து வெளியே வந்தார். நான் நினச்சேன் ஐயோ போச்சு போல. ஏன்னா இவர் வந்து அன்டிபீட்டட் ஃபைட்டரு. இப்போ 8 ஃபைட் வின் ஸ்ட்ரீக் இருக்குது. அந்த மாதிரி இருக்க ஒரு ஃபைட்டு வந்து தோக்குறப்ப கொஞ்சம் ஃபீல் ஆகும் இல்லையா? நான் அதனால நினச்சேன், சரி என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், இருந்தும் வந்து டைட்டில் ஃபைட் பண்ண முடியாது போல அந்த மாதிரி நான் வந்து நினச்சேன். ஆனால் டக்குன்னு ஸ்பின்னிங் எல்போ திரும்பி ஆரன் பிகோவை வந்து ஃப்ளாட் லைன் பண்ணிச்சு. இதுலேருந்து ஒன்று தெரியுது, யூஎஃப்சியோட அந்த எப்படி சொல்ல, அந்த டேலண்ட் பூல் வந்து ரொம்ப ஹை. அந்த டேலண்ட் பூல், அந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து ரொம்ப ஹை. மித்த எந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து சாம்பியன் ஆனாலும் இங்கே வந்து அவங்க ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறதே வந்து பெருசாக இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இவருன்னு இல்லை, இப்போ ஆரன் பிகோ, பென் ஆஸ்கர், அந்த மைக்கேல் சாண்ட்லரு, இப்போ வேற இப்போ இதில் ரைசின் இது காயா சகுரா, இந்த கார்டில் காயா சகுரா, இந்த மாதிரி நிறைய ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மித்த ஆர்கனைசேஷன்லாம் போட்டு டாமினேட் பண்ணிட்டு இங்கே வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. சொல்லப்போனால் இதே வந்து இந்த ரீஜனலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிபிட்டடாக இருப்பாங்க. இந்த யூஎஃப்சி கண்டெண்டர் சீரீஸில் போய் தோற்றுருவாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்த ஒரு ஆள் சாய் குமாரா சாய் கிரானான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து டேனா ஒயிட் கண்டெண்டர் சீரீஸில் வந்து ஃபைட் பண்ணதான் வந்து வந்துச்சு. 5 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் இருந்தார். நான் நினச்சேன் சரி ஜெயிப்பார் அட்லீஸ்ட் ஒரு பொதுவாக டேனா ஒயிட் கண்டெண்டர் சீரீஸில் வந்து ஃப்ளாஷியாக ஜெயிக்க வாங்க வந்து டேனா வந்து சைன் பண்ணிடுவாப்புல. ஆனால் இந்தியன்ஸ் அவர் வந்து எனக்கு தெரில ஃப்ளாஷியாக ஜெயிக்கணுமா, அவர் ஜெயிச்சாலே போதுன்னு நினைக்கிறாப்லையா என்னன்னு தெரில. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம சொல்லக்கூடாது அப்படி. ஏன்னா ஒன்ஸ் கேஜுக்குள்ளே ஸ்டெப் பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்க வந்து டஃப்பே தான். இருந்தாலும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னா அந்த டேலண்ட்குள்ளே அவங்க வந்து தேடி போகணும். சாய்குமார் வந்து தோத்துட்டாப்புல. இருந்தாலும் இதை வந்து அவர் வந்து துவண்டு போகாமல் மேலும் மேலும் ட்ரை பண்ணி மித்த ஆர்கனைசேஷன் போயிட்டு அப்புறமேட்டு அவர் டாமினேட் பண்ணி ஒரு லேட் ரிட்டர்ன் கூட வரலாம். நம்ம சொல்லக்கூடாது, அதை பார்ப்போம். எதுனாலும் வந்து காலம் பதின்னு சொல்லும். சரி, அடுத்து யார் கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஆரன் பிகோ வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துருவாப்புல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அடுத்து இந்த பிரைன் ஆட்டகா அல்ஜமெண்ட் ஸ்லிங் மேட்ச்லாம் வருது, அதில் தோக்குற ஆள் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரன் பிகோவுக்கு. இதே லெரான் மர்ஃபி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹி கேன் சேலஞ்ச் ஃபார் த டைட்டில் இஃப் இந்த ஜான் சில்வா வர்சஸ் டியோகோ லோபஸ் மேட்ச் வந்து கோலராக போச்சு. அதில் வந்து ஒரு டெசிசிவ் வின்னர் கிடைக்காம போனால் நான் வந்து கண்டிப்பாக வந்து லெரான் மர்ஃபி வர்சஸ் அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கி வந்து நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அடுத்து கமிங் டு த மெயின் ஈவென்ட் நண்பர்களே, ஆடாடா ட்ரீகஸ் டூப்ளசி வர்சஸ் ஹம்சர் நான் வந்து ட்ரீகஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் வந்து எப்படியா தாங்கிட்டாருன்னா 4th 5th வந்து டாமினேட் பண்ணி ஜெயிச்சுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 5 ரவுண்ட்ஸும் வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன 20 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ட்ரீகஸ் டூப்ளசி. அவர் லாக்இன் பண்ணி அவர் கியேட்டின் எடுத்துருந்தாருன்னா முடிஞ்சிருக்கும். ஆனால் டக்குன்னு அவர் வந்து பொசிஷன் மாறி அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறாரு. ஹம்சா மையிட்ட வந்து ஒன்று தெரிஞ்சிருப்பாச்சு, நம்ம வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா செஸ்லலாம் மித்த பிளேயர்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கு நமக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம அப்போ ஃபஸ்ட்டு எந்த காயினை மூவ் பண்ணுறோம்னு வச்சு அடுத்த காயினை வந்து நார்மல் பிளேயர் மூவ் பண்ணுவாங்க.
இதே கிராண்ட் மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஓப்பனிங் வைக்கிறோமோ அதை வச்சே மொத்த கேமையும் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி அவங்க வேற கேம் விளையாண்டுருக்காங்களா அப்படின்னு கூட அவங்க வந்து நினைச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க பொதுவாக செஸ் வரப்ப. அதே மாதிரி ஒரு ரெஸ்லிங் மூவ் பண்றப்ப அதுக்கு ரிவர்ஸ் பண்ணா அதுக்கு என்ன ரிவர்ஸ் பண்ணலாம், அந்த ரிவர்ஸ் பண்ற மூவ்க்கு ரிவர்ஸ் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செயின் ஆஃப் பேட்டர்னே வந்து ஹம்சாச்சுமே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எல்லா சொல்லுவாங்கல்ல ஸ்கில் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஏற்றுவோமே, ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, அஜிலிட்டின்னு, அது மாதிரி அவர் ஸ்கில் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் வந்து ரெஸ்லிங் கொடுத்துட்டாரு. ரெஸ்லிங் எஸ்பெஷலி எம்எம்ஏ ரெஸ்லிங். ஏன்னா நீங்கள் வந்து எம்எம்ஏ ரெஸ்லிங் வேற, நார்மல் ரெஸ்லிங் வேற என்னை கேட்டிங்கன்னா. ஏன்னா வந்து எம்எம்ஏ ரெஸ்லிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஃபைட்டிங் பொசிஷனில் இருப்போம். இதே வந்து ஒரு நார்மல் ஃபிசிக்கல் ரெஸ்லிங்லேயே கிரேக்கோ ரோமன்லேயே நம்ம வந்து கிளாஸ் பொசிஷனில் இருப்போம். அதனால ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு இதே ஹம்சாச்சுமே வந்து ஒரு ஒலிம்பிக் சாம்பியன், ரெஸ்லிங் சாம்பியனோட ஃபைட் பண்ணால் வந்து தோத்துருவாப்ல, அவரே வந்து சொல்லியிருக்காப்ல. ஆனால் எம்எம்ஏ ரெஸ்லிங்னு வரும்போது ஹம்சாச்சுமே வந்து டாக்டரேட் முடிச்சிருக்காரு. அதான் என்னைய கேட்டால் சொல்லுவேன். ஃபைட்டு வந்து ரொம்ப ஒன் சைடாக போயிடுச்சு. கடைசியில் ஒரு சான்ஸ் கிடச்சி டூப்ளசிக்கு, ஆனால் அது அவரால் முடியாது. 5 ரவுண்ட்ஸு நம்ம வந்து 20 நிமிஷம் நம்ம மேலே ஒரு ஆள் இருக்கிறப்ப நம்ம ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கேஸ் ஆகிடும். அதனால வந்து ட்ரீகஸ் டூப்ளசியால் பண்ண முடியல ஹம்சாச்சுமே, அதனால தான் ஜெயிச்சாரு. நான் வந்து 50-43 ஜெயிச்சாருன்னு நினச்சேன். நல்ல வேலை 50-44. ஆனால் கடைசியில் அந்த ஸ்கேர் வந்தது வந்து நல்ல விஷயம். ஏன்னா ஹம்சாச்சுமே வந்து எப்படி சொல்ல, தோக்கடிக்கவே முடியாத ஆள் கிடையாது. கண்டிப்பாக தோக்கடிக்கலாம். தோக்கடிக்கக்கூடிய ஆள் யாரு இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப தான் இங்கே வந்து கேள்வி வருது. மிடில் வெயிட் டிவிஷனில் அடுத்து என்னை கேட்டால் ட்ரீகஸ் டூப்ளசி வந்து வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி அவர் வந்து திரும்பி எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி ஃபைட் பண்ணலாம். ட்ரீகஸ் டூப்ளசி நெக்ஸ்ட் ஹி மைட் ஃபைட் இஸ்ரேல் ஹசன் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில மேட்சுக்கெலாம் நம்ம வந்து பெல்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி அவர் போகலாம், போயிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் வரலாம். ஹம்சாச்சுமே பயங்கரமாக ஓப்பன் ஆகுது. இப்போ நேற்று கூட வந்து ஃபைட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளஃபி ஹெர்னாண்டஸ் வர்சஸ் ஆர்டிஆர் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைட்டில் ஜெயிக்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஹம்சாச்சுமேயோட ஃபைட் பண்ணலாம். மித்தபடி பார்த்தா ஷாயா பரோலா, நசுருதீன் மேவ் வந்து இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து ஷாயா பரோலா, நசுருதீன் மேவை விட ஆர்டிஆர் வந்து ஃபைட் பண்ணால் ஒரு மேட்ச் வந்து கொஞ்சம் ஓரளவு காம்படிட்டிவாக போகும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆர்டிஆர் வந்து கொஞ்சம் கிராப்ளிங் ரொம்ப ஸ்ட்ராங். அவர் வந்து 2 மேட்ச் அனத்தோலி மாலிக் கிட்ட தோத்ததுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அனத்தோலியோட ஸ்ட்ரைக். ஆர்டிஆர் வர்சஸ் ஹம்சாச்சுமே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மித்தபடி யாரும் வந்து ஹம்சாச்சுமே தோக்கடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்ன வேணாலும் ஆகலாம். அதுவும் இல்லாமல் ஜோ ஏற்கனவே வந்து ஆர்டிஆர் வந்து இந்த வருஷம் 4 ஃபைட் பண்ணிட்டாப்ல. இது வந்து 5வது ஃபைட். போன ஃபைட்டு வந்து அவருக்கு யாரோட பார்த்தீங்கன்னா போனிக்கல் வந்து அவங்க வந்து த பெஸ்ட் ரெஸ்லர் ஆஃப் த அமெரிக்கன் கான்டினென்ட் அந்த மாதிரி வந்து லேபிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அரசியல் போனிக்கலை தோக்கடிச்சாப்ல. சரி பார்ப்போம், ஹம்சத்தோட வந்துச்சுன்னா த பெஸ்ட் ரெஸ்லர் ஆஃப் ஈஸ்டர்ன் யூரோப் அந்த ரீஜன் when it comes to MMA. பார்ப்போம், ஹம்சத் வர்சஸ் ஆர்டிஆர் வரலாம், வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஃப்சி சைனான்னு நினைக்கிறேன். அதை நான் ஒன்றும் அந்த அளவுக்கு இன்னும் நான் வந்து அனலைஸ் பண்ணல. நான் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன். அடுத்த ஈவெண்ட்டு அடுத்த யூஎஃப்சி 320 எங்கே எப்போ நடக்குது? யூஎஃப்சி 320 பார்த்தீங்கன்னா அக்டோபரில் தான் நடக்குது. நம்ம அதுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணிடுவோம். இது அடுத்த யூஎஃப்சி ஃபைட் நைட் ஈவெண்ட்டுக்கு வந்து மித்த வீடியோ எதுனா நான் போடுறப்ப அதில் வந்து எண்ட்லேயோ இல்லை நடுவுலையோ நான் வந்து சொல்லிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோட வரேன். இந்த வீடியோவில் வாய்ஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இது ஒர்க் ஆச்சுன்னா இந்த பொசிஷன்லேயே நான் வந்து மைக்கை வச்சுருவேன். இல்லைனா வந்து மாற்றணும், எங்கே வச்சா கரெக்டாக வரும் அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் வரேன். அண்ட் பாய்.